வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ அட்வான்ஸ் நியூ இயர் வாழ்த்துக்கள் என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் ஷார்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது சம்மந்தமாக டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேர் நேச்சுரல் டெக். ஸோ இவங்க சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவோஷனல் வீடியோஸ், நேச்சுரல் வீடியோஸ், டிப்ஸு, டுட்டோரியல்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துட்டு இவங்க சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சேனல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். புது யூடியூபர் தான், அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒரு வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை முழுமையாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலை நான் இலவசமும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். அதாவது யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போது எக்கச்சக்கமான பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதே இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைமில் ஒரு 60 செகண்டில் ஒரு வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். அந்த வீடியோ மூலிமா நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்தி நம்மளால் ஃபேமஸ் ஆக முடியும். ஸோ இப்பேற்பட்ட இந்த ஷார்ட்ஸ்க்காகவே நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில வீடியோஸ்க்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, இப்போது ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு டேப் இருக்கும், அதில் ப்ளே ஆகும். இப்போ நார்மலாக ஒரு வியூவர் வந்துட்டு நம்மளோட சேனலில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே ஹோம், அதுக்கு பக்கத்தில் வீடியோஸ்னு இருக்கும். அந்த வீடியோஸ் டேப்பை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுலேயே வந்துட்டு நார்மல் வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ்னு எல்லாமே வரிசையாக அப்படியே கண்டினியூஸாக இருக்கும். அந்த டேப்பில் போயிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ யாராவது ப்ளே பண்ணி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஆட் வந்துட்டு ப்ளே ஆகும். அந்த ஆட்னால நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். நான் சொல்கிறது மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆன சேனல்ஸ்க்கு சொல்லிட்டு இருக்கேங்க. மானிட்டைசேஷன் ஆகாத சேனல்ஸ்க்கும் விளம்பரங்கள் ப்ளே ஆகும், பட் வருமானம் வந்துட்டு வராது. ஸோ அது வேறு இது வேறு. அப்ரூவல் ஆன சேனல்ஸுக்கு நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோஸ் டேபுக்குள்ளே போனால் நார்மல் வீடியோஸும் அங்கே இருக்கும், ஷார்ட்ஸ் வீடியோஸும் இருக்கும். அந்த டேப்பில் போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ யாராவது ப்ளே பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விளம்பரம் ப்ளே ஆகும், உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அந்த வீடியோவுக்கு வரும். பட் ஷார்ட்ஸ் டேப்னு சொன்னேன் பார்த்தீங்களா, வெறும் ஷார்ட்ஸ் வீடியோஸ் மட்டுமே ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த டேப்பில் போய்ட்டு யாராவது உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸை பார்த்தாங்கன்னா அதுக்கு வருமானம் வராது. இப்படி தான் முன்னாடி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனித்தனியாகவே வந்துட்டு கொடுத்துட்டாங்க. உங்கள் சேனலுடைய ஹோம் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மல் வீடியோஸ்க்கு தனியாக வீடியோஸ்ன்னு இருக்கும், ஷார்ட்ஸுக்கு தனியாக ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ நீங்கள் முன்னாடி அப்லோட் பண்ண பழைய ஷார்ட்ஸ் வீடியோஸாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் புதுசாக அப்லோட் பண்ண போகிற ஷார்ட் வீடியோஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த ஷார்ட்ஸ் டேப்பில் போயிட்டு இருக்கும், அதில் போயிட்டு செட்டில் ஆகிரும். ஸோ அந்த டேப்பில் போயிட்டு யார் உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தாலும் விளம்பரங்கள் 99% வந்துட்டு ப்ளே ஆகாது. அப்படியே ப்ளே ஆனாலும் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது அந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு வராது. ஸோ இதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஷார்ட்ஸ் மூலியமாக எப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸான யூடியூபராக இருந்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் மூலியமாக ஏதாவது ப்ராடக்ட் ப்ரொமோஷன், பிராண்ட் ப்ரொமோஷன்ஸ், பிஸ்னஸ் ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அவுட் சைட் யூடியூப்க்கு வெளியிலேருந்து சம்பாதிக்கிற வருமானம் ஷார்ட்ஸ் வீடியோஸை வச்சு. அதுவே நீங்கள் யூடியூப்ல எப்படி ஷார்ட்ஸ் வீடியோஸ் வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பணம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் யூடியூபே வந்துட்டு நிறைய கிரியேட்டர்ஸை சூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 8000 ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு கிரியேட்டர்ஸ்க்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த கிரியேட்டர்ஸோட வீடியோஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. மினிமம் 8000, மேக்ஸிமம் 8 lakhs வரைக்குமே வந்துட்டு அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்டு வந்து யூடியூப் தரப்புலேருந்து நமக்கு கிடைக்கிற வருமானம் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டு அதிலேருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலியமாக சம்பாதிக்கலாம். அல்லது அவுட் சைட் யூடியூப்பில் நீங்கள் நிறையா ப்ரொமோஷன்ஸ் பண்ணி அதனால் வந்துட்டு பணம் சம்பாதிக்கலாம். மற்றபடி நார்மல் வீடியோஸ்க்கு விளம்பரம் ப்ளே ஆகி நமக்கு ரெவன்யூ கிடைக்கிற மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு கிடைக்காதுங்கிறத இப்போ தெளிவாக வந்துட்டு புரிஞ்சுக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு டவுட்ஸில் கேட்குறீங்க. அதாவது இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் காமிக்கிறேன் பாருங்கள். நான் அப்லோட் பண்ண பழைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த டாலர் சைன் வந்து பச்சை கலரில் இருக்குது. ஸோ ஒரு வீடியோவுக்கு பச்சை கலர் டாலர் சைன் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோ வந்து மானிட்டைசேஷன் ஆனில் இருக்குது, ஆட்ஸ் வந்துட்டு ப்ளே ஆகும், வருமானம் வந்துட்டு வரும். அதுக்கு மேலே பாருங்களேன், நான் ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் வந்துட்டு டாலர் சைன் போட்டு ஒரு கோடு போட்டிருக்கு, அடிச்சிருக்கு. அப்போது மானிட்டைசேஷனே வந்துட்டு கிடையாது அந்த வீடியோவுக்கு அப்படின்னு தான் இந்த சிம்பிளுக்கு வந்துட்டு அர்த்தம். ஸோ பழைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் க்ரீன் டாலர் சிம்பிள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்குலாம் இந்த ஸ்லாஷ் போட்டு டாலர் சைன் போட்டு அடிச்சிருக்கும், ஒரு மாதிரி மேலே ஸ்லாஷ் போட்டிருக்கும், இந்த சைன் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ
இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் அப்டேட்டு. ஸோ பழைய வீடியோஸ்க்கு $10 இருக்குன்றனால பழைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு விளம்பரங்கள் ப்ளே ஆகும், வருமானம் வரும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அதுக்கும் வராது, இதுக்கும் வராது. அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இதில் வேறு ஏதாவது மேற்கொண்டு உங்கள் சந்தேகம் இருந்துச்சுன்னா யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் பாபா. டாடா பை பை. சி.